சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள பசுபதி சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலகட்டம் உண்டு. காலாவதி நாள்பாங்க. மனிதனுக்கு எப்படி ஆயுள்னு சொல்கிறோமோ அதுபோல ஒவ்வொரு பொருளையும் குறிப்பிட்ட நாள் வரை பயன்படுத்திட்டு அதை தூக்கி போட்டுடணும். உதாரணம் பாருங்க, நாம் அன்றாடம் உபயோகிக்கும் டூத் பிரஷ், பல்ல விளக்குற பிரஷ், ஆலும் வேலும் பல்லுக்குரிதுன்னு அந்த காலத்தில் சொன்ன பழமொழி நினைவுக்கு வருது. ஆனால் இப்போ அப்படியா? எல்லாரும் ஆளுக்கு ஒரு ப்ரஷ்ஷை வாயில் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த ப்ரஷ்ஷை 3 மாதத்துக்கு ஒரு முறையாவது மாற்றிடணும். அதுக்கப்புறம் அந்த ப்ரஷ்ஷில் இருக்கிற குஞ்சங்கள் நல்லா விரைப்பாக இருக்காது. அதோட நுண்ணுயிர் கிருமிகள் கூட அதில் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் 3 மாதத்துக்கு ஒரு முறையாவது அந்த டூத் ப்ரஷ்ஷை மாற்றிடணும். பசுபதி சார், கிராமத்தில் அப்படியா? ஒரு வேப்பங்குச்சியை காலையில் வாயில் வச்சு கடித்து பல்ல தேய்ச்சிக்கிட்டு அப்படியே வரப்பில் பயிர் பச்சையை பார்த்துக்கிட்டு சுற்றி வந்துடுவாங்க பெரியவங்க. இப்படி சுற்றி வரும்போது ஒரு கல்லில் பல மாங்காய்களை அடிச்சிருவாங்க அந்த காலத்து மக்கள். இயற்கை முறையில் பல் துலக்கிறது, வயலில் வரப்பில் நடைப்பயணம், பயிரை பார்க்கறது, எதிரில் வர்ற மக்கள்கிட்ட பேசுறது, ஓன் பயிர் எப்படி இருக்குது, ஏன் பயிர் எப்படி இருக்குது, அப்புறம் குடும்ப செய்திகள், ஊர் உலகத்து செய்திகளை பரிமாறுவதுன்னு ஏகப்பட்ட வேலைகள் அந்த காலை வேளையில் நடைபெறும். இப்போ எல்லாம் கலிகாலம், நவீன காலகட்டம் ஆயிடுச்சு. எல்லாமே தயாராக கிடைக்கிற அளவுக்கு வந்துடுச்சு. ஏன், ஒவ்வொரு வேளை உணவை கூட நம்முடைய வீட்டுக்கு கொண்டு வர்ற அளவுக்கு உலகம் மாறிப்போச்சு. மாற்றம் ஒன்று தான் மாறாமல் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கு. நடக்கட்டும். இயற்கை வேளாண் நிபுணர் நம்மாழ்வார் ஐயா சொல்லுவார், ப்ரஷ்ஷு பேஸ்ட்டை வச்சு பல் விளக்கும் போது எச்சில் துப்புறோம். அப்படி துப்பப்பட்ட இடத்துல அந்த மண்ணில் நுண்ணுயிர்கள் இருக்காது, மலடான மண்ணாக தான் இருக்கும். அதுவே ஆலங்குச்சி வேப்பங்குச்சியை வச்சு பல் துளைக்கிட்டு துப்பும் இடத்துல எல்லா விதமான நுண்ணுயிர்களும் இருக்கும், வாழுங்கிறார். ஆக நாம் நிறைய ரசாயனங்களை புகுத்துறோம். தேவையில்லாத இடத்துல ரசாயன பயன்பாட்டை அதிகரிக்கிறோம். விவசாயத்திலையும் அப்படித்தான். ரசாயனங்கள், கனிம உரங்களின் உபயோகம் ஒரு கட்டத்தில் சுத்தமாக இல்லாமல் இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள நுழைஞ்சுது பசுபதி சார். அப்புறம் அதுதான் உரம், இயற்கை உரம்லாம் தேவையில்லைங்கிற அளவுக்கு மக்கள் மனநிலை மாறிப்போச்சு. முற்காலத்தில் யூரியா உரத்தை நெல் வயலில் போட சொல்லி வேளாண்மைத்துறை அலுவலர்கள் அறிமுகப்படுத்தினாங்க. தழைச்சத்து தரக்கூடிய உரம் இதுன்னு சொன்னாங்க. விவசாயிகள் ஏதோ உப்பது மண்ணை கெடுத்துரும்னு மறுத்தாங்க. ஆனால் துறை அலுவலர்கள் ராத்திரி நேரத்தில் ஒரு வயலில் யூரியாவை போட்டுட்டு பக்கத்து வயலில் போடாமல் விட்டுட்டு 2 நாள் கழித்து வந்து பாருங்க, யூரியா உரம் போட்ட நெற்பயிர் பச்சை கட்டி கருகருன்னு இருக்குது, போடாத நெற்பயிர் வெளுத்து மஞ்சளாக இருக்குன்னு வித்தியாசத்தை காண்பிச்சு யூரியாவின் முக்கியத்துவத்தை உணர்த்தினாங்க. அப்புறம் நம்ம விவசாயிகள்கிட்ட கேட்கணுமா? அதையே கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாங்க. இப்படித்தான் ரசாயனங்களின் பயன்பாடு அதிகரிச்சுக்கிட்டு வந்தது. காலப்போக்கில் விவசாயிகள் உணர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இயற்கைக்கு திரும்பணுங்கிற எண்ணம் படைக்கிறாங்க. நல்ல மாற்றம்தான். ஆகட்டும், நடப்பதெல்லாம் நன்மைக்கே. இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.